வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஹனிபீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஈஸி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி சேமியா உப்புமா. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ராகி சேமியா உப்புமா செய்ய தேவைப்படும் பொருட்கள் இதுதான். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 200 கிராம் ராகி சேமியா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு நறுக்கிய பச்சை மிளகாய், கொத்தமல்லி சிறிதளவு, நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின கேரட் பீன்ஸ் 1 கப்பு, தேங்காய் திருவல் 1 கப்பு. ஃபஸ்ட்டு நம்ம 200 கிராம் ராகி சேமியாவை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஒரு உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அந்த ராகி சேமியாவை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கறிவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அது கண்ணாடி பதம் வந்தால் போதும். கண்ணாடி பதம் வந்தோம் நம்ம எடுத்து வச்சுருந்த பீன்ஸ், கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு. நம்மளோட ஆப்ஷன் தான், நம்ம பீன்ஸ் கேரட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணாமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். தட்டு போட்டு மூடிட்டு நல்லா சிம்மிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம இப்போது இட்லி பாத்திரத்தில் ராகி சேமியா போட்டு வச்சுருந்தோம்ல, அது நல்லா வெந்து வந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது லைட்டாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ராகி சேமியாவில் நம்ம ஸ்வீட் போட்டு புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் இப்படி உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சில பேர் சாப்பிடுவாங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம அடுத்து நல்லா வெந்து வந்தோம் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ராகி சேமியா ஆட் பண்ணி மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஹனிபீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.